Hello everyone. இன்னைக்கு இந்த வீடியோல ஜூலை 6 and 7 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இது அஃபேர்ஸ் கிளவுட்ல இருந்து எடுத்துட்டு வர்றது. ஓகே, இந்த ஆண்டிடன் நோட்ஸ் வேணும்னா டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷன்ல தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல டெய்லி ஆண்டிடன் பிடிஎஃப்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ ஜூலை 6 and 7 ஃபர்ஸ்ட் நேஷனல் அஃபேர்ஸ் நியூஸ். Indian National Committee of the World Mining Congress. Indian National Committee of the World Mining Congress. ஓகேங்களா? இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் சஸ்டைனபிள் அண்ட் ரெஸ்பான்சிபிள் மைனிங் த்ரூ பெஸ்ட் மைன் க்ளோஷர் ப்ராக்டிசஸ். இதை வந்து கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா ஹைதராபாத், தெலுங்கானா. இது யார் அட்டென்ட் பண்ணியிருக்காங்கன்னா கிஷான் ரெட்டி அட்டென்ட் பண்ணியிருக்காங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ். ஓகே, ஸோ இந்த INCWMC அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்க, இந்தியன் நேஷனல் கமிட்டி ஆஃப் த வேர்ல்டு மைனிங் காங்கிரஸ். இந்தியன் நேஷனல் கமிட்டி ஆஃப் த வேர்ல்டு மைனிங் காங்கிரஸ். ஓகே, ஸோ இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் சஸ்டைனபிள் அண்ட் ரெஸ்பான்சிபிள் மைனிங் த்ரூ பெஸ்ட் மைன் க்ளோஷர் ப்ராக்டிஸ். இது எங்கே கன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹைதராபாத், தெலுங்கானால தான். ஓகேங்களா? இதில் இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மிஷன் கிரீன் புக்லெட் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அவுட்லைன் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஃபார் மைன் க்ளோஷர். மிஷன் கிரீன் புக்லெட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அவுட்லைன் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஃபார் மைன் க்ளோஷர். காப்பர் விஷன் டாக்குமெண்ட், இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா காப்பர் ஆஸ் கிரிட்டிக்கல் டு இந்தியாஸ் கிரீன் எனர்ஜி டிரான்சிஷன். ஸோ காப்பர் விஷன் டாக்குமெண்ட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா காப்பர் ஆஸ் கிரிட்டிக்கல் டு இந்தியாவோட கிரீன் எனர்ஜி டிரான்சிஷனுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இதில் சம் டார்கெட்ஸ் வச்சுருக்காங்க. காப்பர் டிமாண்டோட டார்கெட் வந்து 6 times வந்து என்ன ஆகும்னு சொல்லியிருக்காங்கன்னா 2047 காப்பரோட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இவங்க டார்கெட்டாக வச்சுருக்காங்க. ஓகே, இந்த காப்பர் விஷன் டாக்குமெண்ட்டில் நெக்ஸ்ட் வந்து ஒரு 5 MTPA. MTPA மீன்ஸ் மில்லியன் டன் பர் ஹேனம். 5 million tons பர் ஹேனம் ஆஃப் ஸ்மெல்டிங் அண்ட் ரீஃபைனிங் கெப்பாசிட்டி வந்து 2030 அச்சீவ் பண்ணணுன்ட்டு டார்கெட் வச்சுருக்காங்க. ஸோ இந்த காப்பர் விஷன் டாக்குமெண்ட்டில் 2 டார்கெட். ஒன்று வந்து காப்பர் டிமாண்ட் 6 times வந்து 2047 இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து 5 million tons பர் ஹேனம் ஆஃப் ஸ்மெல்டிங் அண்ட் ரீஃபைனிங் கெப்பாசிட்டி வந்து 2030 அச்சீவ் பண்ணணும்னு டார்கெட் வச்சுருக்காங்க. இது வந்து காப்பரில். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கிரீன் புக்லெட் பார்த்தோமா, நெக்ஸ்ட் காப்பர். இப்போ வந்து அலுமினியம் விஷன் டாக்குமெண்ட். இதோட ரோட் மேப் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட செல்ஃப் ரிலையன்ட் இன் அலுமினியம் ப்ரொடக்ஷன். இதோட ரோட் மேப் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட செல்ஃப் ரிலையன்ட் இன் அலுமினியம் ப்ரொடக்ஷன். இதுக்கான டார்கெட் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ப்ரொடக்ஷன் வந்து 6 times வந்து 2047 இன்க்ரீஸ் பண்ணணும்ட்டு. காப்பர் வந்து அதுவுமே 6 times ப்ளஸ் அது வந்து காப்பரோட டிமாண்டு, இது வந்து அலுமினியமோட ப்ரொடக்ஷனு. ஸோ ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகே, எக்ஸ்பான்ஷன் ஆஃப் பாக்சைட் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி. பாக்சைட் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து 150 million ton பர் ஹேனமாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து டார்கெட் வச்சுருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரீக்ளைம் ஃப்ரேம்வொர்க்கு. ரீக்ளைம் ஃப்ரேம்வொர்க்கு இதில் என்ன அடாப்ட் பண்ணுறாங்கன்னா 6R பிலாசபியை வந்து அடாப்ட் பண்ணுறாங்க. இந்த 6Rக்கான அந்த வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஃபர்ஸ்ட் R வந்து ரீக்ளமேஷன், செகண்ட் R ரீபர்போசிங், தேர்ட் R ரீஹபிலிட்டேஷன், ஃபோர்த் R ரீவிஜிடேஷன், ஃபிஃப்த் R ரீமேடியேஷன், சிக்ஸ்த் வந்து ரிலின்க்விஷ்மெண்ட். ஓகே, ஸோ மொத்தம் 6R ஃபிலாசபி. ஒன்று வந்து ரீக்ளமேஷன், ரீபர்போசிங், ரீஹபிலிட்டேஷன், ரீவெஜிடேஷன், ரீமீடியேஷன். ஃபஸ்ட்டு ரீக்ளாம், நெக்ஸ்ட்டு பர்போஸ் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட்டு ஹாபிலிட்டேஷன் கொண்டு வராங்க, வெஜிடேஷன், மீடியேஷன், ரெலின்க்விஷ்மெண்ட். ஓகே, இந்த ஆர்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 6Rக்கான இதுவும் பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த ரீக்ளைம் ஃப்ரேம்வொர்க்கை வந்து யார் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா கோல் கண்ட்ரோலர் ஆர்கனைசேஷனும் அண்ட் ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட்டு. கோல் கண்ட்ரோலர் ஆர்கனைசேஷனும் அண்ட் ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட்டும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை டெவலப் பண்ணியிருக்காங்க, இந்த ரீக்ளைம் ஃப்ரேம்வொர்க்கை. ஓகே ஓகே, இந்த SWCS நெக்ஸ்ட் பாருங்க, சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் சிஸ்டம். சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் சிஸ்டம் எக்ஸ்ப்ளோரேஷன் மாடுலே. இதை வந்து டிஜிட்டைஸ் பண்ணுறாங்க. கோல் எக்ஸ்ப்ளோரேஷன், ரெடியூசிங் ப்ராசஸிங் டைம் அண்ட் என்ஹான்சிங் டிரான்ஸ்பரன்சி வச்சு டிஜிட்டைஸ் பண்ணுறாங்க. இந்த SWCS எக்ஸ்ப்ளோரேஷன் மாடுலே வந்து
டெவலப் பண்ணுறது யாருன்னா CMPDIL, சென்ட்ரல் மைன் பிளானிங் அண்ட் டிசைன் இன்ஸ்டிடியூட் லிமிடெட். ஓகே, சென்ட்ரல் மைன் பிளானிங் அண்ட் டிசைன் இன்ஸ்டிடியூட் லிமிடெட் இவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகே, SWCS எக்ஸ்ப்ளோரேஷன் மாடுலே இதை டெவலப் பண்ணது யாருன்னா சென்ட்ரல் மைன் பிளானிங் அண்ட் டிசைன் இன்ஸ்டிடியூட் லிமிடெட். ஓகே, ஸோ இதில் வந்து மிஷன் கிரீன் புக்லெட் பார்த்தோம், காப்பர் விஷன் டாக்குமெண்ட் பார்த்தோம், அலுமினியம் விஷன், ஃபோர்த் வந்து ரீக்ளைம் ஃப்ரேம்வொர்க், ஃபிஃப்த் வந்து SWCS எக்ஸ்ப்ளோரேஷன் மாடுல், மொத்தம் 5 பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் ஒன்ஸ் பார்த்துட்டு அஃபேர்ஸ் கிளவுட் வெப்சைட்டில் போய்ட்டு ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. ஃபுல் ப்ரீஃப் நியூஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நியூஸ் வந்து கண்டிப்பாக ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதில் இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்கள். இந்தியா தான் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் அலுமினியம் ப்ரொடியூசரில் இருக்காங்க. ஓகேங்களா? இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் அலுமினியம் ப்ரொடியூசர், டாப் 10 ப்ரொடியூசர் இன் ரீஃபைன்டு காப்பரில். ஓகே, இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிஷ்னலாக வந்து 2025 படி பார்க்கும்போது டாப் 3 கோல் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா சைனா, இந்தியா, இந்தோனேஷியா. ஸோ இந்த நியூஸ்மே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுமே. ஓகே, ஸோ இந்தியா வந்து அலுமினியம் ப்ரொடியூசரில் செகண்ட் லார்ஜஸ்ட்டு, ரீஃபைன்டு காப்பர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல டாப் 10ல் இருக்காங்க. தென் வந்து டாப் 3 கோல் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சைனா, செகண்ட் ஒன் வந்து இந்தியா, தேர்டு இந்தோனேஷியா. ஓகே, நெக்ஸ்ட்டு FY 2025 மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் வந்து 1047.57 மில்லியன் டன்ஸ் ஆஃப் கோல் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ப்ரொடியூஸ் பண்ணி. ஸோ இந்த டேட்டா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. FY 2025க்கு 1047.57 மில்லியன் டன்ஸ் ஆஃப் கோல் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் கோல். ஓகே, நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் காப்பர் அசோசியேஷனோட ஹெட் குவார்ட்டர் ரொம்ப முக்கியம், வாஷிங்டன் DC, USA. இன்டர்நேஷ்னல் காப்பர் அசோசியேஷன் தான். ஓகேங்களா? இதோட பிரசிடென்ட் அண்ட் CEO ஜுவான் இக்னாய்கோ டியாஸா. செகண்ட் நியூஸ், அமித்ஷா யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர் இவங்க வந்து பூனே, மகாராஷ்டிரா வந்து விசிட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ சம் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஒரு இடத்துக்கு போகும்போது எதுனா வந்து இனாக்ரேட்டோ ஃபவுண்டேஷன் ஸ்டோன் அந்த மாதிரி இல்லைனா MOU சைன் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நடக்கும்ல. ஸோ இப்போ பூனே, மகாராஷ்டிரா அமித்ஷா விசிட் பண்ணப்போ ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்டிருக்காங்க. எதுக்குன்னா பூனா ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர் சிட்டி ப்ராஜெக்ட்டுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு விஷயம் இனாக்ரேட்டும் பண்ணியிருக்காங்க. ஜெய்ராஜ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கன்வென்ஷன் சென்டர் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. இதை பில் பண்ணது யாருன்னா பூனா குஜராத்தி பந்து சமாஜ். பூனா குஜராத்தி பந்து சமாஜ் இவங்க தான் வந்து இதை பில் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை அன்னிவில் பண்ணுறது யாருன்னு பாருங்கள். பஜிராவ் பெஷ்வா 1 ஸ்டாச்சு அன்னிவில், இன்னொரு ஸ்டாச்சு வந்து அன்னிவில் பண்ணுறாங்க. ஒரு விஷயம் ஃபவுண்டேஷன் ஸ்டோன், இன்னொன்று வந்து இனாக்ரேட் பண்ணுறாங்க, தேர்ட் ஒன் வந்து ஸ்டாச்சு வந்து அன்னிவில் பண்ணுறாங்க. அந்த ஸ்டாச்சுவோட பேர் வந்து பஜிராவ் பெஷ்வா 1 ஸ்டாச்சு. ஓகேங்களா? எங்கன்னா நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி பூனேயில். இது எல்லாமே பண்ணுறது யாருன்னா அமித்ஷா தான். ஓகே, ஓகே, இந்த ஸ்போர்ட்ஸ் அண்ட் கன்வென்ஷன் சென்டர் பார்த்தீங்கன்னா இதுக்கான டோட்டல் காஸ்ட் வந்து 300 crores. நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டாச்சு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே, இது வந்து 13.5 feet டால் ஸ்டாச்சு. ஓகேங்களா? ஸோ மகாராஷ்டிராவோட CM தேவேந்திர ஃபட்னவிஸ், கவர்னர் வந்து ராதாகிருஷ்ணன், கேபிட்டல் மும்பை, நேஷ்னல் பார்க் வந்து சஞ்சய் காந்தி பெஞ்ச் நேஷ்னல் பார்க். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ், கர்நாடகா கேபினெட் வந்து ரீநேமிங் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? பெங்களூர் சிட்டி யூனிவர்சிட்டியை டாக்டர் மன்மோகன் சிட்டி யூனிவர்சிட்டியாக நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பெங்களூர் ரூரல் டிஸ்ட்ரிக்டை பெங்களூர் நார்த்துன்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பகிப்பள்ளி தாலுக்கா பக்யாநகரா அப்படின்ட்டு ரீநேம் பண்ணியிருக்காங்க. கர்நாடகா கேபினெட் பெங்களூர் சிட்டி யூனிவர்சிட்டியை மன்மோகன் சிங் சிட்டி யூனிவர்சிட்டின்னு ரீநேம் பண்ணியிருக்காங்க. ரூரல் டிஸ்ட்ரிக்டை நார்த்துனும் ப்ளஸ் பஹேபலி தாலுக்கை வந்து பக்யாநகரா அப்படின்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீநேம் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். ஓகே, MD அண்ட் CEO ஆஃப் LIC யாருன்னா இப்போ சாத்பால் பனவ் இவங்க தான். ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, நான் லிங்க்டு இண்டிவிஜுவல் பிளான் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. டு கேட்டர் ஃபினான்ஷியல் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் பையர்ஸ் அட் வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப். ஓகே,
ஒன்று வந்து நாவ் ஜீவன் ஸ்ரீ, இன்னொன்று வந்து நாவ் ஜீவன் ஸ்ரீ சிங்கிள் ப்ரீமியம் கிரிட்டிக்கல் ஹில்னஸ் ஹெல்த் ரைடர். இந்த மூணுமே வந்து எல்ஐசியோட எம்டி அண்ட் சிஇஓ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. நாவ் ஜீவன் ஸ்ரீ சிங்கிள் ப்ரீமியம் கிரிட்டிக்கல் ஹில்னஸ் ஹெல்த் ரைடர். ஓகே, கிரிட்டிக்கல் ஹில்னஸ் ஹெல்த் ரைடர். ஓகே, யாருன்னா சாத்பால் பனவ், எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் எல்ஐசி, இவங்க தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து ஒரு நான் லிங்க்டு இண்டிவிஜுவல் பிளான் டு கேட்டர் ஃபினான்ஷியல் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் பையர்ஸ் அட் வேரியஸ் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப். நெக்ஸ்ட் தேர்ட் நியூஸ் பாருங்க. ஓகே, இந்த பிஃபோர் நியூஸில் அடிஷ்னலாக பார்த்துக்கோங்க. இந்த நான் ஜீவன் ஸ்ரீ பிளான் இருக்குல்ல, ஸோ இதுக்கு வந்து ஆனுவல் ப்ரீமியம் வந்து 8.5 to 9.5% ப்ளஸ் மினிமம் டேர்ம் ஆஃப் த பிளான் வந்து 10 years, மேக்ஸிமம் டேர்ம் ஆஃப் த பிளான் வந்து 20 years. மினிமமாக உங்களுக்கு பேசிக் சம் எவ்வளோ அஷ்யூர்னா 5 lakh. ஓகே, ஸோ இந்த நாவ் ஜீவன் ஸ்ரீ சிங்கிள் பிளாட்ஃபார்ம் இருக்கா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து 85 per rupees 1000 பேசிக் சம் அஷ்யூர்டு. ஓகே, இதுக்கு வந்து மினிமம் பாலிசி டேர்ம் 5 years, மேக்ஸிமம் வந்து 20. இதுக்குமே வந்து மினிமமாக பேசிக் சம் எவ்வளோ அஷ்யூர் பண்ணுறாங்கன்னா 1 lakh. ஓகே, நெக்ஸ்ட்டு எல்ஐசியோட கிரிட்டிக்கல் ஹில்னஸ் ஹெல்த் ரீடர் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் என்ட்ரி பார்த்தீங்கன்னா 18 years, மேக்ஸிமம் வந்து 65 சொல்லியிருக்காங்க. மற்ற ரெண்டுத்துக்குமே ஏஜ் வந்து சொல்லலை, பட் ஆனால் இதுக்கு வந்து ஏஜ் சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து மினிமமாக பேசிக் சம் எவ்வளோ அஷ்யூர்னா மூணுத்துக்குமே 1 lakh தான். ஆனால் இதில் வந்து மேக்ஸிமம் வந்து 25 lakh தாண்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, பட் பேலன்ஸ் ரெண்டுத்துக்குமே வந்து மேக்ஸிமம் லிமிட் கிடையாது. ஸோ இப்படி கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, எல்ஐசி ஆக்ட் பார்த்துக்கோங்க 1956. எல்ஐசியோட சிஇஓ எம்டி யாருன்னா சாத்பால் பனவ். ஓகே, ஹெட் குவார்ட்டர் வந்து மும்பை, மகாராஷ்டிரா. எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1956. நெக்ஸ்ட் கிளியரிங். ஓகே, சாரி, நெக்ஸ்ட் வந்து கிளியரிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். ஓகேங்களா, கிளியரிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், ஐஎஃப்எஸ்சி, இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர். இவங்களும் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் மும்பை. ஓகேங்களா, எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ரியல் டைம் செட்டில்மெண்ட் ஆஃப் யூஎஸ்டி டிரான்சாக்ஷன் கிஃப்ட் சிட்டியில் பண்ணுறதுக்காக, எனேபிள் பண்ணுறதுக்காக இவங்க 2 பேரும் எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் வந்து மும்பையில் செட்டில்மெண்ட் பேங்காகவும் ஆக்ட் ஆகுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ சிசிஐஎல் ஐஎஃப்எஸ்சி லிமிட்டடும் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் மும்பை இவங்க 2 பேரும் சேர்ந்து எம்ஓயு போட்ட ரீசன் ரியல் டைம் செட்டில்மெண்ட் ஆஃப் யூஎஸ்டி டிரான்சாக்ஷன் கிஃப்ட் சிட்டியில் எனேபிள் பண்ணுறதுக்காக. ஓகே, இந்த ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் வந்து செட்டில்மெண்ட் பேங்காகவும் ஆக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இதுதான் இந்த நியூஸ். எக்கனாமி அண்ட் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக் எக்ஸன் டெக்னாலஜி இருக்காங்கல்ல, ஸோ இவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஜிஓசி டெக் H1 2025. ஓகே, ஜிஓசி டெக் H1 2025 ரிப்போர்ட் வந்து யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ட்ராக் எக்ஸன் டெக்னாலஜி. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இயர்லி ஸ்டேஜ் ஃபண்டிங்கில் 10% வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு மெயினாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த ஸ்டார்ட் அப் ஃபண்டிங் குளோபலியில் இந்தியாவோட ஃபினான்ஷியல் செக்டர் 3rd ரேங்க்கில் இருக்காங்க. ஃபஸ்ட் ரேங்க் யூஎஸ்ஏ, செகண்ட் ரேங்க் யூகே, 3rd ரேங்க்கில் இருக்கிறது வந்து இந்தியாவோட ஃபினான்ஷியல் டெக்னாலஜி. ஓகே, தென் வந்து ஓவரால் டாப் இன்வெஸ்டர்ஸ் இன் H1 2025ல பெங்களூர் பேஸ்டு பீக் எக்ஸ்வி, நெக்ஸ்ட் ஏஞ்சல் லிஸ்ட், லெட்ஸ் வென்ச்சர் இவங்க வந்து ஓவரால் டாப் இன்வெஸ்டர்ஸில் H1 25 கேட்டகரியில் இவங்க 3 பிளேஸில் இருக்காங்க. ஓகே, தென் வந்து பெங்களூர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபின்டெக் லெண்டிங் லேண்ட்ஸ்கேப்பாக வந்து ஃபண்டிங் லேண்ட்ஸ்கேப்பாக கண்டினியூ பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ அவங்க வந்து 55% ஆஃப் டோட்டல் ஃபண்டிங் வச்சுருக்காங்க. ஃபாலோட் பை மும்பை வந்து 14 தான். ஸோ பெங்களூர் வந்து 15% வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்மளோட இந்தியாவோட ஃபின்டெக் செக்டார் பார்த்தீங்கன்னா டோட்டலாக $889 மில்லியன் வந்து H1 2025 இருக்குது. ஆக்சுவலி H2ல வந்து அது டிக்ரீஸ் ஆகிடுச்சு. H1 2024லையுமே என்ன ஆயிருக்குன்னா 5% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க 2025 கம்பேர் பண்ணும்போது.
ஓகே, ஸோ 2025ல இன்க்ரீஸ் தான் இருக்குது, பட் ஆனால் H1 2024ல் டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி கம்பேர் பண்ணி இந்த டேட்டா கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ஜஸ்ட் படிச்சுக்கோங்க. சிடெக் மீன்ஸ் செமி ஆனுவல் இந்தியா ஃபின்டெக்கா. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ட்ராக் எக்ஸன் டெக்னாலஜியோட ஹெட் குவார்ட்டர் வந்து பெங்களூர், கர்நாடகா தான். சேர்பர்சன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் நேஹா சிங். நெக்ஸ்ட் கொச்சின் ஷிப்யார்ட் லிமிட்டடும் ப்ளஸ் HD கொரியா ஷிப் பில்டிங் அண்ட் ஆஃப் ஷோர் இன்ஜினியரிங் கோ அண்ட் லிமிடெட் சவுத் கொரியா, இவங்க 2 பேரும் சேர்ந்து லாங் டேர்ம் கோஆப்ரேஷன் ஷிப் பில்டிங்கில் போட்டிருக்காங்க, ஒர்க் ஃபோர்ஸ் டெவலப்மெண்ட்டு அண்ட் இன்டர்நேஷ்னல் மெரிடைம் இனோவேஷனுக்காக. ஓகே, ஸோ லாங் டேர்ம் கோஆப்ரேஷன் இன் ஷிப் பில்டிங், ஒர்க் ஃபோர்ஸ் டெவலப்மெண்ட் போட்டிருக்காங்க அண்ட் இன்டர்நேஷ்னல் மெரிடைம் இனோவேஷனில். ஓகே, இதை பூஸ்ட் பண்ணுறதுக்காக தான் கொச்சினும் HD கொரியாவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸ். கேபினெட் ஆஃப் தாய்லாண்டாக வந்து பும்தம் வெச்சாயாச்சை அப்படின்றவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காரு, இன்டீரியர் மினிஸ்டராகவும் இருந்திருக்காரு. இவரை தான் இப்போ வந்து ஆக்டிங் பிரைம் மினிஸ்டராக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க தாய்லாண்டோட கேபினெட்க்கு. இவர் யார் சக்சீட் பண்ணுறாங்கன்னா பென்டான் தான் ஷினாவாட்ரா, இவங்கள தான் வந்து சக்சீட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ பென்டான் டானை வந்து பும்தாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து இவர் வந்து இப்போ ஆக்டிங் பிரைம் மினிஸ்டராக தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, தாய்லாண்டுக்கு தான் ஆக்டிங் பிரைம் மினிஸ்டராக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. தாய்லாண்டோட கேபிட்டல் பேங்காங், கரன்சி வந்து தாய் பட். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்தியன் நேவி வந்து கிராஜுவேஷன் செரமனி ஆஃப் செகண்ட் பேசிக் ஹாக் கன்வர்ஷன் கோர்ஸ் நடக்கும்போது SLT அசாத்தா பூனியா அப்படின்றத இண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உமன் பைலட் இன் ஃபைட்டர் ஸ்ட்ரீமு. ஓகே, இவங்க இது வந்து விங்ஸ் ஆஃப் கோல்டு, இதை ப்ரெசென்டர் டு SLT அசாத்தா பூனியா அண்ட் லியூட்டினன்ட் ஹட்டுல் குமார் துல்க்கு வந்து இதை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஓகே, இந்தியன் நேவி இந்த கிராஜுவேஷன் செரமனி வந்து நடக்கும்போது செகண்ட் பேசிக் ஹாவ் கான்வர்ஷன் கோர்ஸை வந்து இதை வந்து விங்ஸ் ஆஃப் கோல்டு, இந்த அவார்ட் பேர், இதை வந்து அந்த ஈவெண்ட்டில் விங்ஸ் ஆஃப் கோல்டு அப்படின்ற அவார்டை வந்து இவங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. யாருக்குன்னா SLT அசாத்தா பூனியாக்கும் ஹட்டுல் குமார் தல்க்கும். அதில் இந்த அசாத்தா பூனியா அப்படின்றவங்க வந்து ஃபஸ்ட்டு உமன் பைலட்டு இன் ஃபைட்டர் ஸ்ட்ரீமில். ஓகே, SLT means sub lieutenant, LT means lieutenant. ஸோ இந்தியன் நேவியோட சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் தினேஷ் K. குமார் திரிபதி, ஹெட் குவார்ட்டர் நியூ டெல்லி. நெக்ஸ்ட்டு பிரிக்ஸ்னால் நம்மளுக்கு என்னென்ன கண்ட்ரி இருக்குது? பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா. சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோ பிரசிடென்ட் ஆஃப் இட்ஸ் உமன்ஸ் விங்குக்கு பிரியங்கா கக்கரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க யாரை சக்சீட் பண்ணியிருக்காங்கன்னா ரூபி சிங்காவை சக்சீட் பண்ணியிருக்காங்க. டென்யூர் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு. பிரிக்ஸ் CCI வந்து கோ பிரசிடென்ட் ஆஃப் ஹிட்ஸ் உமன்ஸ் விங்குக்கு பிரியங்கா கக்கரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க யாரை சக்சீட் பண்ணியிருக்காங்கன்னா ரூபி சிங்கா. டென்யூர் வந்து 2 இயர்ஸ்க்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஆனந்த் டெக்னாலஜி லிமிடெட் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆத்தரைசேஷன் ஃபார்ம் இந்தியன் ஸ்பேஸ் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, எதுலனா ப்ராட்பேண்ட் ஃப்ரம் ஸ்பேஸ் சர்வீஸ் ஸ்டார்டிங் இன் 2028 ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு ப்ரைவேட் கம்பெனி இந்த சாட்காம் சர்வீஸை வந்து ஆஃபர் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ATL வந்து இன்னொன்று பிளான் பண்ணியிருக்காங்க. என்னென்னா டெஸ்ட்ராய் a 4 ton GEO சேட்டலைட் டு ஆஃபர் டேட்டா கெப்பாசிட்டி ஆஃப் maximum 100 Gbps, பொசிஷன் ஓவர் 35,000 km above எர்த். ஓகே, ஸோ இந்த 4 ton ஜியோ சேட்டலைட் வந்து 35,000 km above எர்த் வந்து பொசிஷன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நாசா வந்து என்ன டிஸ்கவர் பண்ணியிருக்காங்கன்னா 31 Atlas C 2025 N1 3rd இன்டர்ஸ்டெல்லர் காமெட் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க நாசா. ஓகே, ஸோ இது வந்து பியாண்ட் அவர் சோலார் சிஸ்டம்லேருந்து பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் 1L bar ஹோம்யூவா 2017 அண்ட் 2L பாரிசவ் 2019க்கு அப்புறம் இந்த 31 Atlas C 2025 N1 வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இதோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 20 km. ஓகே, ஸோ அட்லஸ்க்கான ஃபுல் ஃபார்ம் இருக்குது ஆஸ்ட்ராய்டு டெரஸ்ட்ரியல் இம்பேக்ட் லாஸ்ட் அலர்ட் சிஸ்டம். டெரஸ்ட்ரியல் இம்பேக்ட் லாஸ்ட் அலர்ட் சிஸ்டம். ஓகே, நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் டே ஜூலை 5th
first Saturday of July. ICD means International Day of Cooperative, ஓகேங்களா, ஆர் கூப்ஸ் டேன்னு சொல்லுவாங்க. இதை அப்சர்வ் பண்ணுறது யாருன்னா யுனைடெட் நேஷன் தான். 5th July இல்லைனா ஃபஸ்ட்டு சாட்டர்டே ஆஃப் ஜூலை. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சாட்டர்டே ஆஃப் ஜூலை தான் இதை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதனால் டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா July 5. ஓகே, ஸோ இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் கோஆப்ரேட்டிவ் இல்லைனா கூப்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து 103rd இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டே அண்ட் 31st யுனைடெட் நேஷனோட இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் கோஆப்ரேட்டிவ். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கான தீமும் இருக்குது, கோஆப்ரேட்டிவ் டிரைவிங் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் சொல்யூஷன் ஃபார் எ பெட்டர் வேர்ல்டு. தென் இதை ஃபஸ்ட்டு எப்போ அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னா July 7, 1923 தான் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி 2025 என்னென்னு ப்ரோக்ளைம் பண்ணியிருக்காங்கன்னா இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் கோஆப்ரேஷன் 2025 இது பண்ணியிருக்காங்க. இதை யார் பண்ணியிருக்காங்கன்னா யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி தான். ஓகே, இதுக்கான தீம் பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் பில்ட் அஸ் எ பெட்டர் வேர்ல்டு. ஓகே, இதில் ஈவெண்ட்ஸ் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். அமித்ஷா இவர் வந்து டிஎஸ்யூ மீன்ஸ் ட்ரிபுவான் சஹாரி யூனிவர்சிட்டி, இந்தியாவோட ஃபஸ்ட் நேஷ்னல் லெவல் கோஆப்ரேட்டிவ் யூனிவர்சிட்டி வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் குஜராத்தில் போட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சம் இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. மாடல் பைலாஸ் ஃபார் பேக்ஸ் எதுக்காகனா டு ஸ்டாண்டர்டைஸ் அண்ட் மாடர்னைஸ் தர் ஃபங்க்ஷன்ஸ் அக்ராஸ் இந்தியா. நெக்ஸ்ட்டு டோட்டலாக 67,930 பேக்ஸ் வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு ஒயிட் ரெவல்யூஷன் 2.0 வந்து லான்ச்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். எப்போனா 19 செப்டம்பர் 2004. சாரி, மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் இல்லை, மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேஷன். சாரி, மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேஷன் இங்கே லான்ச் பண்ணதுனால தான் இந்த பாயிண்டில் நம்ம இங்கே படிக்கிறோம் ஒயிட் ரெவல்யூஷன் 2.0. ஓகே, ஸோ இந்த நியூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் நியூஸ். ஒடிஷாவும் ஸ்கைமேட் வெதர் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் உத்தரப்பிரதேஷ். ஒடிஷாவும் உத்தரப்பிரதேஷில் ஸ்கைமேட் வெதர் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் இவங்க 2 பேரும் சேர்ந்து வின்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இதோட எய்ம் பார்த்தீங்கன்னா வெதர் டேட்டா ஆக்சசிபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இன் அக்ரிகல்ச்சரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காகவும், க்ராப் இன்சூரன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ப்ரிப்பேர்னஸையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த வின்ஸ்ன்ட்டு ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. வின்ஸ், அந்த வின்ஸ்க்கான ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வெதர் இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க் டேட்டா சிஸ்டம். ஓகே, ஸோ இது ஒடிஷாவும் ஸ்கைமேட் வெதர் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் உத்தரப்பிரதேஷ் இவங்க 2 பேர் சேர்ந்து தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நிதிஷ்குமார் பீகாரோட சிஎம், இவர் என்ன லான்ச் பண்ணியிருக்காருன்னா முக்கிய மந்திரி பிரதிக்யா ஸ்கீம். சிஎம் பிரதிக்யா இதை யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா பீகாரோட சிஎம் தான். ஓகேங்களா, இந்த பிரதிக்யாக்கான ஃபுல் ஃபார்ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரொமோஷன் ஆஃப் ரெடினஸ் அவேர்னஸ் அண்ட் டெக்னிக்கல் இன்சைட்ஸ் ஃபார் கைடிங் யூத் அட்வான்ஸ்மெண்ட். ப்ரொமோஷன் ஆஃப் ரெடினஸ் அவேர்னஸ் அண்ட் டெக்னிக்கல் இன்சைட் ஃபார் கைடிங் யூத் அட்வான்ஸ்மெண்ட். ஓகே, ஸோ இது வந்து பீகாரோட சிஎம். இது வந்து யூத்தோட த்ரூ ஸ்கில் டெவலப்மெண்ட்டை எம்பவர் பண்ணுறதுக்காக. டார்கெட் என்னென்னா 1 lakh யூத் வந்து 25 to 26லேருந்து 30 to 31 சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது தான். ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 12 பாஸ் பண்ணவங்களுக்கு 4,000 per month, ஐடிஐ டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு 5,000 per month, கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட்க்கு 6,000 per month. ஓகே, 4, 5, 6. ஓகே, நெக்ஸ்ட் வந்து தேர்ட் நியூஸ். இது பீகாரோட சிஎம் பார்த்துக்கோங்க. கவர்னர் வந்து ஆரிஃப் முகமது கான், கேபிட்டல் வந்து பாட்னா. டான்ஸ் வந்து அங்கே என்னென்னா ஜட்டின் டான்ஸ், பிடிசா நக் ஃபாகுவா டான்ஸும் பார்த்துக்கோங்க. ஸ்கீமுக்கு அப்ரூவ் ஆகணும்னா ஏஜ் வந்து 18 to 28 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த யூத்துக்கு. அவங்களுக்கு தான் இந்த ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து முக்கிய மந்திரி காலக்கர் பென்ஷன் யோஜனா, முக்கிய மந்திரி குரு சிஷ்ய பரம்பரை யோஜனா, இது எல்லாமே பீகாரில் தான் பண்ணியிருக்காங்க. இந்த முக்கிய மந்திரி காலக்கார் பென்ஷன் யோஜனா வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ட்ரெடிஷ்னல் ஆர்ட்ஸ் ரிசீவ் 3,000 மந்த்லி பென்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து முக்கிய மந்திரி குரு சிஷ்ய பரம்பரை யோஜனாக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து டு ப்ரிசர்வ் என்டேஞ்சர்ட் ஹார்ட் ஃபார்ம்ஸ் பை ட்ரைனிங் யங் டேலண்ட் அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்டு குருஸ். ஸோ நம்ம நாட்டில் அழியப்பட்ட கலைகளை
யூத்துக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்காக தான் இந்த குருஸ் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் மத்திய பிரதேஷ். இண்டோர் மத்திய பிரதேஷ் வந்து என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் QR பேஸ்ட் டிஜிட்டல் ஹவுஸ் அட்ரஸ் சிஸ்டம். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் QR பேஸ்ட் டிஜிட்டல் ஹவுஸ் அட்ரஸ் சிஸ்டம். இந்த இண்டோர் வந்து பெக்கர் ஃப்ரீ சிட்டினும் வந்து நேம் ஸ்டேட்டஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவங்க பெக்கர் ஃப்ரீயாக இருக்கிறதுனால டிஜிட்டல் ஹவுஸ் அட்ரஸ் சிஸ்டம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, QR பேஸ்டு. ஓகே, ஸோ டு மாடர்னைஸ் சிவிக் சர்வீசஸ் அண்ட் இம்ப்ரூவ் அர்பன் கவர்னன்ஸை அந்த இடத்துல வந்து சிட்டியில் வந்து மாடர்னைஸ் பண்ணுறதுக்காக. ஸோ ஜூலை 6 and 7 கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த ஆண்டிட்டன் பிடிஎஃப் வந்து டெலிகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணிடுறேன். இந்த பிடிஎஃப் ஒன்ஸ் பார்த்துட்டு ஃபுல் ப்ரீஃப் நியூஸ் வெப்சைட்டில் போயிட்டு ஒரு வாட்டி நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.